இதெல்லாம் நான் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட கேட்டல. ஆனா இப்ப நான் உன்கிட்ட ஏன் சொன்னாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டவனால இங்க எதையும் மாத்த முடியும்னு எனக்கு தோணல. சரி, அப்ப கூட நான் டைம் எடுத்து உன்கிட்ட சொல்றேனே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? உன் கூட பேச்சுவார்த்தை நடத்த நான் வரல. ஜிராயா சென்சேவாலை அடைய முடியாத ஒரு கனவை நினைவாக்குறது தான் என்னுடைய இலக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், எனக்கு வேண்டியதெல்லாம் அமைதியை உருவாக்கி நீதியை கொண்டு வரணும். அமைதியை உருவாக்கணுமா, நீதி கொண்டு வரணுமா? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு சும்மா உளராத. ஒருத்தன் பழி வாங்குறது தான் நீதினு சொன்னான்னா அப்படிப்பட்ட நீதி இன்னும் பழி வாங்குற இனத்தை தான் உருவாக்கும். அதனால இங்க அதிக அளவு வெறுப்பு மட்டும்தான் பரவி கிடக்கும். இப்ப நம்ம எல்லாரும் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கடந்த காலத்தையும் நான் பார்த்துட்ட எதிர்காலத்தையும் என்னால சொல்ல முடியும். கடந்த காலத்துக்கும் இப்பவும் எந்த மாற்றமும் இல்லை. அதனால நாங்க நம்புறதெல்லாம் மனுஷங்க ஒருத்தர் எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது